சரல் ஹிந்தி பரீட்சையில் இப்போ நம்ம 3rd லெசன் பார்க்க போகிறோம். पाठ 3 वाक्य में इल इन पर मेल मीदु आन वहाँ अंगे दर यहाँ इंगे हियर कहाँ एंगे वेर. यह हाथ है, हाथ में क्या है? हाथ में कुछ नहीं है. यह मैदान है, मैदान में एक गाय है. मैदान में एक बैल भी है. मैदान में गाय और बैल हैं. मैदान में क्या क्या है? मैदान में गाय और बैल हैं. यह मेज़ है, मेज़ कहाँ है? मेज़ ज़मीन पर है. ज़मीन पर क्या है? ज़मीन पर मेज़ है. वहाँ क्या है? वहाँ एक पेड़ है. यहाँ क्या है? यहाँ एक घर है. यहाँ एक पेड़ है. वहाँ 4 पेड़ हैं. यहाँ एक घर है. वहाँ 4 घर हैं. இப்போ நம்ம அதில் எப்படி ரீட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ அதனுடைய மீனிங் வைஸாக நம்ம ஒவ்வொரு லைனாக பார்த்துட்டு வரலாம். பாட் 3 பாடம் 3 லெசன் 3 வாக்கியம் வாக்கியம் சென்டென்ஸ். மே இல் இன் பர் மேல் மீது ஆன் வஹா அங்கே தேர் யஹா இங்கே ஹியர் कहाँ எங்கே வேர். यह हाथ है, இது கை, this is a hand. हाथ में क्या है? கையில் என்ன இருக்கிறது? What is in the hand? हाथ में कुछ नहीं है, கையில் ஒன்றும் இல்லை. There is nothing in the hand. यह मैदान है, இது மைதானம், this is the ground. मैदान में एक गाय है, மைதானத்தில் ஒரு பசு இருக்கிறது. A cow is in the ground. मैदान में एक बैल भी है, மைதானத்தில் ஒரு காளையும் இருக்கிறது. A bull is also in the ground. मैदान में गाय और बैल हैं. மைதானத்தில் பசு மற்றும் காளை இருக்கின்றன. The cow and the bull are in the ground. मैदान में क्या क्या है? மைதானத்தில் என்னென்ன இருக்கின்றன? வாட் ஆர் இன் த கிரவுண்ட்? मैदान में गाय और बैल हैं. மைதானத்தில் பசு மற்றும் காளை இருக்கின்றன. The cow and the bull are in the ground. यह मेज है, இது மேஜை. This is a table. மேஸ் கஹா ஹே, மேஜை எங்கே இருக்கிறது? வேர் இஸ் த டேபிள்? மேஸ் ஜமீன் பர் ஹே, மேஜை தரையில் இருக்கிறது. த டேபிள் இஸ் ஆன் த ஃப்ளோர். ஜமீன் பர் கியா ஹே, தரையில் என்ன இருக்கிறது? வாட் இஸ் ஆன் த ஃப்ளோர்? ஜமீன் பர் மேஸ் ஹை, தரையில் மேஜை இருக்கிறது. த டேபிள் இஸ் ஆன் த ஃப்ளோர். வஹா கியா ஹை, அங்கே என்ன இருக்கிறது? வாட் இஸ் தேர்? வஹா ஏக் பேட் ஹை, அங்கே ஒரு மரம் இருக்கிறது.
There is a tree. यहाँ क्या है? இங்கே என்ன இருக்கிறது? What is here? यहाँ एक घर है. இங்கே ஒரு வீடு இருக்கிறது. Here is a house. यहाँ एक पेड़ है. இங்கே ஒரு மரம் இருக்கிறது. Here is a tree. वहाँ 4 पेड़ हैं. அங்கே 4 மரங்கள் இருக்கின்றன. There are 4 trees. यहाँ एक घर है. இங்கே ஒரு வீடு இருக்கிறது. Here is a house. वहाँ 4 घर हैं. அங்கே 4 வீடுகள் இருக்கின்றன. There are 4 houses. பாடம் 3க்கான பயிற்சி அபியாஸ் உங்களுக்கு பேஜ் நம்பர் 73 கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இப்போ பார்க்கலாம். पाठ 3 தமிழ் या अंग्रेजी में अर्थ लिखो. தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் மீனிங் எழுது, பொருள் எழுது. ஜமீன் தரை, ஃப்ளோர் காய் பசு, கவ் பேட் மரம், ட்ரீ. हाथ கை hand, बैल काले, बुल्लक. सही शब्द चुनकर वाक्य पूरा करो. சரியான சொற்களை தேர்ந்தெடுத்து வாக்கியத்தை பூர்த்தி செய். மேஸ் ஜமீன் டேஸ் ஹை. 2ல இருந்து சூஸ் பண்ணி எழுதணும். இப்போ இதில் கரெக்டான வேர்ட் பர். मेज ज़मीन पर है. मैदान में एक गाय है. यहाँ 4 पेड़ हैं. मैदान में गाय और बैल हैं. मैदान में एक बैल भी है. नेक्स्ट चित्र देखो और जवाब दो. படத்தை பார்த்து அதாவது பதில் கொடு. हाथ में क्या है? हाथ में कुछ नहीं है. என்ன கையில் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு லெசனுக்கு பின்னால் பிக்சர் கொடுத்துருப்பாங்க, அது கூட இந்த கொஷின் கொடுத்துருப்பாங்க. இப்போ இங்கே கொஷினும் ஆன்சர் மட்டும் கொடுத்துருக்காங்க, பிக்சர் இல்லை. நீங்கள் பிக்சர் லெசனுக்கு பின்னால் பார்த்துக்கலாம். மேஜ் கஹா ஹை. மேஸ் கஹா ஹை. மேஸ் ज़मीन पर है. वहाँ कितने पेड़ हैं? वहाँ 4 पेड़ हैं. यह क्या है? यह घर है. पूरा करो. पेड़ घर क्या गाय.